ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம புளி சாதம் செய்ய போகிறோம். எப்போதும் ஒரே மாதிரி புளி சாதம் செஞ்சு சாப்பிடாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ அடுப்பில் வந்து பாத்திரத்தை வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுந்த பருப்பு, கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வரமிளகாவும் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கரைச்சி வச்சிருக்க புளி தனியை இதில் வந்து சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். ஆல்ரெடி ஏற்கனவே நான் புளி தண்ணி வந்து கரைச்சி வச்சுட்டு நல்லா வந்து புளியை ஊற வச்சுட்டு அதில் நல்லா கரைச்சி நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து அரை மூடி தேங்காய் பால் கொலன்னு பொழிஞ்சு அது கூட சேர்த்துக்கணும். அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மோஸ்ட்லி புளி சாதத்துக்கு எப்படி புளி கரைக்கணும்னு நிறைய பேருக்கு தெரியும். நான் அதனால தான் வீடியோ எடுக்கலை. அதே மெத்தடில் கரைச்சி தேங்காய் பால் மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு லைட்டாக கொதிச்சு வந்தால் போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுட சுட சாதம் வடித்தா அதில் அப்படியே கிளறி வச்சு சாப்பிட்டா செம்மையான தேங்காய் பால் புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.